இன்னைக்கு இப்போ நம்ம நாட்டில் எங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத விவரித்து குட்டி குட்டி கதைகளாக பேச போகிறது தான் இந்த ரிபப்ளிக் கதைகள். இன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் கதைகளை பார்க்க போற விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதாவோட இறப்பில் நீதி விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டு வருகிற மார்ச் 8ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த போவதாக சொல்லியிருக்காரு. அப்போ அங்க பேச வந்திருந்த ஏஐஏடிஎம்கேவோட முன்னாள் தலைவர் மற்றும் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட முன்னாள் சபாநாயகரான திரு PH பாண்டியன் அவர்கள் என்ன சொன்னார்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செப்டம்பர் 22, 2016 அன்று அப்போலோல அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டிலேயே யாரோ ஒருவரால் கீழே தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதையும் நான் சொல்லல, அப்போலோல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க டிஸ்சார்ஜ் சம்மரியில குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் செல்வி ஜே ஜெயலலிதாவோட மறைவுல இன்னும் மர்மம் நீடிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது.